கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா எங்கும் நிறைந்த பரம்பொருளே, ஈக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் பரம்பொருளே, நான் எடுத்த பிறவி பயன் எனக்கே தெரியவில்லை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை இப்படியெல்லாம் பேரில் படைத்திருந்தாலும் இந்த மதுரை ஆட்சி செய்யும் மலை தூச பாட்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கு மகளாக அவதாரம் எடுத்து தடாதகை பிராட்டி என்ற திருப்பெயர் பெற்று எல்லோருக்கும் சபை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, சண்முகா, அரோகரா 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 அரோகரா. இன்னைக்கு என்ன முருகன் பக்தர்கள் வைத்திருக்க நாடகம் அந்த நாடகம். சரியா? பாலமுருகன் பாதயாத்திரை குழுவா? பாலமுருகன் தீர்த்த காவடி. சரி சரி, நன்றி நன்றி. பாலமுருகன் தீர்த்த காவடி குழுவினர்கள் வச்சிருக்காங்க. ஆமா, அதனால முருகனை வணங்கிடலாமா? கண்டிப்பா. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வரவேண்டி வருவோர்க்கு அருவாண்டி, வரவேண்டி வருவோர்க்கு அருவாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, அவன் வர வேண்டும் வருவோர்
வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவர் செல்வாக்கு அவர் கேட்கோ வருமோடி பக்தர்கள் தினம் ஒரு பல கோடி புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி பழனி மலையாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி. சிறப்பு, மிக சிறப்பு. மற்ற மகிழ்ச்சி வருவார். இருந்தாலும் உண்மையிலுமே வந்து பக்கமேளமா அமைந்துருச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? மைசெட்டுக்காரங்க அவங்கள வச்சுதான் நம்மளை வச்சுதான் நம்ம வந்து ஒரு இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கோன்னா இந்த ஊர்ல பேர் வாங்கணும், நாடகம் நல்லா இருக்கு அப்படின்ற சொல்லது காரணம் மைசெட்டுக்காரங்க. அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் இல்லையா? அதனால மைக் செட் நம்மளா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய நாடகத்தினை உலகெங்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற நாடக மீடியா அன்பண்ணார் அவர்களுக்கு என்னுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாடக மீடியா நாளைக்கு அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாளைக்கு எல்லாமே பார்க்கலாம், நீங்கள் சிலரில் பார்க்கலாம். நாடக மீடியா சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நாடகம் வந்துடும். நாடக மீடியா அண்ணே நாடக மீடியாவா நாடக கலை மீடியாவா? ரெண்டுமே நாடக மீடியா மற்றும் நாடக கலை மீடியா. பார்த்திருக்கேன். நாளை உங்க செல்ல போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் நாடகம். நாளைக்கு வந்துடும். யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த பரமத்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நாடக அமைப்பாளரா? மீடியா எடுக்கிறதும் இல்லாம நாடக ஏஜென்ட் வேற, நாடகம்லாம் வாங்கினாலும் தருவாரு. அப்படியா? அப்ப அந்த சிறிபாட்டை தான் அன்னைக்கு தேதி போடுறதா? அந்த அங்க மதுரையில் இருக்குல்ல, அதெல்லாம் நீ போய் கட் பண்ணிடுறேன். நான் ஒரு பெண் நிறுவத்தில் இருந்தாலும் ஆணுக்குரிய வீரம் அனைத்துமே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கான் தந்தை. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில் பயிற்சி, வாழ் பயிற்சி இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தாலும் ஏது காரணம் தெரியவில்லை தந்தை அழைத்திருக்காரு. சுமதியாரிடம் அழைப்பு வந்திருக்கிறது. அதனால் அதற்கு முன்பதாக சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையே பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே சிவவானோ கடலினிலே கலந்திட கண்டேனே முற்றி விரிந்த மலரினிலே பட்டு மூடிட கண்டேனே மூஞ்சினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே பறந்து செல்ல நினைக்கிறதே நினைக்கோ சிறகில்லையே பலக வந்தே தழுவ வந்தே பறவை துணை இல்லையே பறந்து செல்ல நினைத்து விட்டு எனக்கும் சிறகில்லையே பழக வந்தே தழுவ வந்தே பறவை துணை இல்லையே பறந்து செல்ல நினைக்கிறதே நினைக்கோ சிறகில்லையே பலக வந்தே தழுவ வந்தே பறவை துணை இல்லையே எடுத்து சொன்ன மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே ஒரு பொழுதோ மலராக முடியில் விழுந்தேனா ஒரு பொழுதோ தேன் தொடுத்து கொடியில் விழுந்தேனா ஒரு பொழுதோ மலராக முடியில் விழுந்தேனா ஒரு பொழுதும் தேன் கொடுத்து கொடியில் விழுந்தேனா இரவிலே நீ மறந்தேனா இளமைதரோ பருவத்தினிலே கண்ணோ சிவந்தேனா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே சுற்றி விரிந்த மலரினிலே பட்டு மோதிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே சிவவானோ கடலினிலே கலந்திட கண்டேனே சரணமம்மா என் தாயே காளியம்மா உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமியே பத்தினியே உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமியே பத்தினியே உன் பாதம் சரணமம்மா என் தாயே காளியம்மா உன் பாதம் சரணமம்மா என் தாயே காளியம்மா தாயே காளியம்மா துணை நீயே கற்பாரம்மா தாயே
பாடலை பாராட்டி அன்பிற்குரிய சகோதரர் ராமலிங்கனார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்திருக்கார்கள். அவர்களுடைய கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அன்பளி கொடுத்த குறிப்பிட்ட அன்புலங்களுக்கு முருகல் பக்தர்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். போதுங்களா? சந்தோஷமா? சரி. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வாழ்க பல்லாண்டு, ஈசன் அருள் பெற்று என்பொற்று வாழ வேண்டும். தந்தையே, மிக சந்தோஷம். தாங்களை காண வேண்டும் என்று ஆவலோடு இருந்தேன். தாங்கள் என்னை அழைத்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? தெரிவிக்கின்றேன். அதாவது நம் நாட்டை ஆளும் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். காரணம் என்ன? காரணம், எனக்கு வயதாகிவிட்டது, இளவரசிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தல் என்று அரசபையில் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நாட்டு மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள், நானும் அதைத்தான் விரும்புகின்றேன். தந்தையே, தாங்கள் இருக்கும்போது இந்த நாட்டை நான் தான் ஆள வேண்டும் என்றால், ஒரு பெண்மணியாக இருக்கப்பட்டவள் இந்த நாட்டை ஆள்கிறாள் என்று தாங்களை எப்படியெல்லாம் பேசுவார்கள்? என் மகள் தடாதகை பிராட்டி நாடாளும் தருணத்தில் இருக்கும் பொழுது நாடாளும் பொறுப்பை நான் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வீர தீர ஆண்மகனைப் போல் வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் அத்தனை கலைகளும் தாங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது நாடாளும் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். அப்படியா? ஆமா. தாங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, அதற்கு பிறகு நாட்டை நான் தான் ஆள வேண்டும் என்று தாங்களுடைய ஆசையும் நாட்டு மக்களுடைய ஆசையும் என்று தாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, என் ஆயுள் காலத்தில் நீ எப்படி ஆட்சி செய்கின்றாய் அதை பார்க்க வேண்டாமா? தாங்கள் நான் ஆட்சி செய்வதை தாங்கள் கண் கண்டு பார்க்க வேண்டும். பரவாயில்லை தந்தையே, தாங்கள் கட்டளைக்கு இணங்கி தாங்கள் கூறியது போலவே நடந்து கொள்கிறேன். நான் ஒரு பெண் உருவத்தில் இருந்தாலும் ஆணுக்குரிய வீரம் அனைத்துமே தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உண்மை. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில் பயிற்சி, இப்படியெல்லாம் பயிற்சிகளாம் கற்றுக் கொடுத்திருந்தாலும், நான் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் எனக்கும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சிறிய ஆசைகள் இருந்தது. ஓ, அதை இருந்தாலும் தாங்களிடம் உடனடியாக கேட்டால் தாங்கள் மனம் வருந்துவீர்களோ என்று நினைத்தேன். தந்தையிடம் சோதனை, என் மகள் எத்தனை சோதனை செய்தாலும் நான் மனமாற ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் எனக்கு நீ செல்ல பிள்ளை அல்லவா? உண்மை. அப்படி இருப்பதனால் நாடாளும் பொறுப்பை நானே உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். இருக்கட்டும் தந்தையே, தாங்கள் இப்போது எனக்கு பட்டாபிஷேகம் சூட வேண்டும் என்று தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆமாம். 56 தேச மன்னர் மக்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்து விட்டீர்களா? இதோ 56 தேச மக்கள் மன்னர் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இருக்கட்டும், அனைவரும் வந்திருந்தாலும் அண்ணன் கள்ளழகர் வர வேண்டும். அவர் திருக்கரங்களால் தான் இந்த பட்டாபிஷேக விழாவே நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கள்ளழகருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம், அனைவரும் வந்து விட்டார்கள். கள்ளழகர் வருவதற்கு தான் தாமதம். அப்படியா? ஆமா. இதோ அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வாருங்கள் வாருங்கள், கள்ளழகரே வருக வருக. பாண்டியமன்னா வாழ்க. எமக்கு அழைப்பு கொடுத்த காரணம்? என் மகள் தடாதகை பிராட்டிக்கு தாங்கள் திருக்கரங்களால் பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக தாங்களை அழைப்பு கொடுத்திருந்தோம். அப்படியா? அப்படியாக இருந்தால் 33 தேவர்களும் இதோ 40 நிருசிம்மர்களும் நாட்டு மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்களா? இதோ 33 தேவர்கள், 46 நிருசிம்மர்கள் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். தாங்கள் வருகை எண்ணி காத்துக் கொண்டிருந்தோம், தாங்களும் வந்து விட்டீர்கள். இனி பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டியதுதான். இப்பொழுது என் மகள் தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும். ஆகையினால் இங்கு ஆண்டோர்கள், சான்றோர்கள், 33 தேவர்கள், 46 ரிஷிமார்கள், 56 தேச மக்கள் அனைவரும் தாங்களே. ஆகையினால் அனைவரும் எழுந்து வந்து என் மகள் தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து மலர் தூவி ஆசீர்வதிக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து முன்பதாக வாருங்கள். வாங்க, எந்திரிச்சு வாங்க. பூ வாங்கன ஒவ்வொரு எந்திரிச்சு வாங்க. அனைவரும் வாருங்கள். வாங்க, எல்லாரும் வாங்க. முன்பதாக வந்து என் மகள் தடாதகை பிராட்டிக்கு மலர் தூவி ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் வாருங்கள். வாங்க, பூ வாங்கினவங்க பூரா வாங்க.
பட்டாபிஷேகம் சொல்லும் அனைவரும் வாங்க. எல்லாரும் மலர் தூவணும். வாங்க, பூ வாங்கினவங்க பூரா எந்திரிச்சு வாங்க. பூ இல்லாதவங்களும் வாங்க, தர்ற பூ தர்ற வாங்க. வாங்க, ஏச்சு வாங்க, ஏச்சு வாங்க. பயப்படாதீங்க, எந்திரிச்சு வாங்க. வாங்கம்மா.